மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை கைதுக்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனையடுத்து மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது. ஜாமீன் முடிவடைந்து கடந்த மாதம் 2ஆம் தேதி மீண்டும் திகார் சிறையில் கெஜ்ரிவால் ஆஜரானார். இதனையடுத்து சிறையில் இருந்த கெஜ்ரிவாலை கடந்த மாதம் 26ஆம் தேதி சிபிஐ கைது செய்து விசாரித்து வருகிறது. இந்நிலையில் தன்னை கைது செய்ததை எதிர்த்தும் நீதிமன்ற காவலில் வைத்திருப்பதை எதிர்த்தும் உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்துள்ளார். கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை இன்று நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. அமலாக்கத்துறை மற்றும் கெஜ்ரிவால் தரப்பு வாதங்களை விசாரணை நடத்திய நீதிபதி சஞ்சீவ் கன்னா இன்று தீர்ப்பை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.